الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله என்னுடைய பேர் صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ألا واستوصوا بالنساء خيرا فإنما هن عوان عندكم صدق நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த சுன்னத்தான நிக்காஹ் மஜ்லிஸ் சங்கைமிக்க உலமாக்களின் தலைமையில் இங்கே சிறப்பாக துவக்கமாகியிருக்கிறது. இங்கே மணாளராக விட்டிருக்கிற பாசம் நிறைந்த மரியாதைக்குரிய சிக்கந்தர் பாஷா அவர்களின் அன்பு புதல்வர் முகமது ஹக்கீம் மஹதி ஆலிம் பெருந்தகை அவர்களினுடைய கரம்பற்ற இருக்கிற மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்களின் அன்பு புதல்வி சுஜானா முபல்லிகா, எங்களுடைய அருமை பிள்ளை சித்திக் ஆலிம் அவர்களினுடைய சிறிய தாயாரினுடைய அன்பு மகள், சிறப்பான 2 பேர் இணைகிறார்கள். மார்க்கம் சார்ந்த ஞானம் பெற்றவர்கள். மரியாதைக்குரிய ஹக்கீம் அவர்கள் ஆலிமாக, சமூகத்தை வழிநடத்துகிற இமாமாக, அதேபோல் அன்பு புதல்வி சுஜானா ஆலிமாவாக, முபல்லிகாவாக, மார்க்கம் சார்ந்த ஞானத்தை இதயத்தில் சுமக்கும் நிலை பெற்றவளாக இருக்கும் இந்த தொடர்பு மகத்தானது. உங்கள் வாழ்க்கை பாக்கியமாவதற்கு மார்க்கமுடைய பெண்ணை கொண்டு வெற்றி பெறுங்கள் என்றார்கள்.
மார்க்கமுடைய பெண்ணை தேடுங்கள் என்று சொல்லும் வார்த்தைகள் இருக்கிறது. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுடைய பெண்ணா, அதை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்பதை வெற்றி பெறுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் சார்ந்த பெண் என் வீட்டில் இருந்தால் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் ஃபல்ஃபர் என்ற சொல் கொடுக்கிற பொருள். நீ வெற்றி பெறு என்று எம் பெருமான் சொன்னால் அங்கே வெற்றி நிச்சயம் என்று சாலிஹீன்கள் எழுதுவார்கள். வெற்றி பெறுங்கள் என்றால் வெற்றியை தேடி செல்லுங்கள் என்று பொருள் அல்ல. மார்க்கமுடைய பெண் என் வீட்டால் ஆக்கப்பட்டால், என் வீட்டு பெண்ணாக மலருகிறாள் என்றால் அங்கே வெற்றி மாத்திரம்தான் இருக்கும். அன்பர்களே, வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும். குடும்பம் என்பது அது அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு அழகான அங்கம். அல்லாஹ் குடும்பத்தை நேசிக்கிறான், குடும்பம் உடையவர்களை நேசிக்கிறான். குடும்பம் இல்லை, அவர் தனி மனிதர். ஞானம் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது, அல்லாஹ்வின் பேரருளும் இருக்கிறது. பல்லாயிரம் மக்களை வழிநடத்துகின்ற சூஃபியாக ஞானியாகவும் இருக்கலாம். ஆனால் சுவனபதியில் குடும்பம் உடையவர்களுக்கென்று ஒரு படித்தரம் உண்டு. அதற்கிட்டே அவர் நெருங்க முடியவில்லை என்று சாலிஹீன்கள் சொல்லித்தரும் செய்திகள். குடும்பம் ஒரு பெரிய பாக்கியம். மனைவி கணவன் என்ற அந்த உறவு, ஒருவர் மற்றவருக்கு தாங்கி நிற்கும் உறவு அது. ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்கும் உறவு அது. ஒருவரின் அன்பு இன்னொருவரால் கொடுக்கப்படும் இடம் அது. எத்தனை பங்கு இருக்கிறது! எனக்காக என் மனைவி, அவர்களுக்காக நான், என் அன்பு அவர்களுக்காக, அவர்களின் அன்பு எனக்காக. இன்னொரு பக்கம் அவர்களின் சுமை நான் தாங்க வேண்டும், என் சுமையை அவர்கள் தாங்க வேண்டும். என் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவர்கள் பொறுப்பு, அவர்களின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நான் பொறுப்பு. குடும்பம் ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய அங்கம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கட்டும் என்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை என்பது அழகாக வேண்டும், சீராக வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே எப்போதும் ஒருவர் மற்றவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு அழகு 6 விஷயத்தை எழுதுகிறார்கள். குடும்ப வாழ்க்கை என்பதை எல்லோரும் வாழலாம். இங்கே அழகாக வாழ்வது யார்? மார்க்கம் தெரிந்தவர்களுக்கும் கூட சட்டம் பேணுவார்கள். அழகாக வாழ்கிற வாழ்க்கை எப்படி? அங்கேதான் ஜொலிக்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அது பல்லாயிரம் பாடங்கள் உலகம் அங்கிருந்து பெற வேண்டும். என்னை பாருங்கள் என்றார்கள், என் மனைவியர்களை பாருங்கள் என்கிறார்கள், கேளுங்கள் என்கிறார்கள். ஒரு அழகான குடும்பத்திற்கு ஒரு நல்ல பாத்திரமாக தொடங்கியவர்கள் தூய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 அம்சங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து கையாள வேண்டிய அம்சங்கள். இது கணவனுக்கு சொந்தம் என்று தீர்மானிக்க முடியாது, இது மனைவிக்கு மாத்திரம் தீர்மானிக்கவில்லை. கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் பேண வேண்டிய 6 அம்சங்கள் அது வாழ்க்கையாகும் போது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு எத்தனை பெரிய மனிதர்கள், சமூகம் போற்றுகின்ற மனிதர்கள், அரசியல் செல்வாக்கு படைத்த மனிதர்கள், பொருளாதாரத்தில் உச்சத்தை தொட்ட மனிதர்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வேன், ஆன்மீகத்தில் வெளிச்சம் கண்ட ஞானிகள், இந்த வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஜெயிக்கவில்லை. பெருமானார் ஜெயிக்க வேண்டும் என்கிறார்கள். ஃபதுஃபர், ஜெயித்து விட வேண்டும். எத்தனை பேர் தோற்று போனார்கள்? இன்றைக்கு சமூக வெளிச்சத்தில் அழகாக தங்களை முகவரிப்படுத்துகின்ற பெரிய தலைவர்கள், அந்த முகவரி அவர்களுக்கு வீட்டிலே இல்லை. மக்களால் மதிக்கப்படுகிறார்கள், அந்த மதிப்பை வீடு கொடுப்பதில்லை. வெளியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், வீட்டில் அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஞாபகம் வையுங்கள், வெளியிலே மகிழ்ச்சி, நண்பர்களோடு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை மனைவியிடத்தில் அவர் பகிர முடியவில்லை, பிள்ளைகளோடு பகிர முடிவதில்லை. வெளியில் உலா வரும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக உலா வருகிறார், வீடு போனால் சஞ்சலப்படுகிறார். அதுவா வாழ்க்கை? நான் வெளியிலே பெருகும் மகிழ்ச்சியை விட, சந்தோஷத்தை விட என் மனைவியால் மகிழ்ச்சி பெற வேண்டும்,
நான் பெற்றெடுத்த என் அருமை புதல்வியால் புதல்வர்களால் நான் சந்தோஷம் காண வேண்டும். அங்கேதான் சாந்த நபிகள் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் என்பது அது ஒரு பல்கலைக்கழகம் என்றே பாடம் பெற வேண்டும். என் இன்பத்திற்கு அங்கே பாடம், என் துன்பத்திற்கு அங்கே பாடம், என் வலிமைக்கு அங்கே பாடம், என் தாழ்வுக்கு அங்கே பாடம், என் உயர்வுக்கு அங்கே பாடம். இல்லை, நான் நல்ல மனிதனா, என் குடும்பம் தான் பாடம். என் பெருமான் சொல்வார்கள், நீ நல்ல மனிதனா, ஊரு சொல்வது அல்ல, உலகம் சொல்வதல்ல, பத்திரிகைகள் சொல்வதல்ல, போஸ்டர்களில் உன் பெயர் அச்சிடப்படுவதல்ல, உன் மனைவி சொல்ல வேண்டும், உன் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் நீ நல்ல மனிதன் என்று. உன் மனைவி சொல்ல வேண்டும் நீ நல்ல மனிதன். நாட்டால் நல்ல மனிதன் என்று போற்றப்படுகிறாய், மக்களால் போற்றப்படுகிறாய், நண்பர்களால் பாராட்டப்படுகிறாய். வீட்டில் அந்த பெயர் இல்லையா, நீ நல்ல மனிதன் இல்லை. வான கயிறுக்கும் லியாகலி, என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன். உலக அரங்கில் அந்த வார்த்தையை சொல்வதற்கு முழு யோக்கிய அம்சம் எந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. நான் நல்ல மனிதன், என் மனைவியர்களுக்கு நல்ல கணவன் சொல்ல இயலவில்லை நம்மால். வெளியிலே கர்வம், வெளியிலே ரொம்ப மரியாதை, வீட்டில் போன அடக்குமுறை. அது வாழ்க்கை அல்ல. மனைவி அடக்கப்படும் பொருள் அல்ல. அதிகாரப்படுத்தும் இடத்தில் மனைவியாக்குவது நல்ல கணவனின் அடையாளம் அல்ல. வீட்டில் போனால் மனைவி அடக்குவது, அதிகாரப்படுத்துவது, நான் இருக்கும்போது நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்றது, மனைவியை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை, மனைவி பேச்சை கேட்பதில்லை. அவர் நல்ல மனிதர் அல்ல. மனைவியின் மகிழ்ச்சி முக்கியம். நேரம் கொடுங்கள் உங்கள் மனைவியோடு, கேளுங்கள் உங்கள் மனைவியர்களின் சொற்களை, அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பார்ட்னர்ஷிப் உங்கள் மனைவி, சம பங்காளி. நான் பெற்றெடுத்த பிள்ளை, எனக்கு எத்தனை உரிமையோ என் மனைவிக்கும் அத்தனை உரிமை இருக்கிறது. வாழ்க்கையில் சம பங்காளி உங்கள் மனைவி. வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் எப்படி வைக்க வேண்டும் மனைவியை? மனைவிக்கென்று அங்கீகாரம், மனைவிக்கென்று தனி மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. ஊரிலே மதிப்பு பெற்ற பல பேர் வீட்டில் மதிப்பு பெற முடியாமல் போயிருக்கிறார்கள். காரணம், நான் சொல்ல வேண்டிய இந்த 6 அம்சங்களும் காணாக்கி இருக்கிறோம். இங்கே எல்லாருடைய கவனத்தையும் ஏற்கிறேன். ஏதோ மணாளர் மஹ்தி ஆலிமுக்கு நான் செய்கிற அறிவுரை என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். இல்லை, அவர் எங்கள் பிள்ளை. மதரசாக்களில் வார்த்தெடுத்தோம், ஒழுக்கம் தந்தோம், கல்வி கொடுத்தோம், ஞானம் கொடுத்தோம், யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று பாடம் கொடுத்தோம். அதையும் தாண்டி இது தனி பாடம், குடும்ப வாழ்க்கை என்பது. எனவே அவரையும் கேட்க வைத்திருக்கிறோம். நோக்கம் அதுவல்ல. இங்கே இருக்கிற என்னையும் உங்களையும் போன்ற பழைய தம்பதியர்கள் நமது குடும்பங்களில் இருக்கிற சலசலப்புகளை நீக்க வேண்டும். காணாமல் போன மகிழ்ச்சியை மீட்டி எடுக்க வேண்டும். நாளைய எதிர்காலம் அழகாக ஆகுவதற்கு எங்கள் வீட்டில் வளருகிற பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டோம்னா வீட்டில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அழகான வாழ்க்கை இல்லை. ஒருவர் மற்றவரோடு பேசுவது கூட இல்லை, முகம் கொடுப்பதில்லை. ஏதோ 1 வருஷம் சந்தோஷம், ஜாலி. அதுக்கு பின்னால் ஃபோனில் மட்டும் பேசுறது, அதுக்கு பின்னால் ஃபோன்லையும் பேச நேரம் இல்லை. அதுவா வாழ்க்கை? சக்கராத்தில் கூட தன் மனைவியின் மடியில் தலை வைத்த தாஹா நபிதான் அழகிய முன்மாதிரி. என் ரூஹு பிரிய வேண்டும். என் பெருமான் வானவர் கோமான் ஜிப்ரீல் கேட்கிறார், எப்படி? என் மனைவியின் நெஞ்சில் சாய்ந்திருக்க பிரிய வேண்டும். எங்கே வாழ்க்கை? எங்கே வாழ்க்கை? என் மனைவிதான் என் வாழ்க்கை, அவர்கள்தான் என் நிம்மதி. அவர்களை கொண்டே இந்த தீனை பாதுகாத்தேன். இன்றைக்கும் சொல்கிறேன், என் மனைவியின் நெஞ்சில் சாய்ந்து ரூஹு பிரிய வேண்டும். சுந்தர நபிகள் நபித்துவத்தை துவக்குவார்கள் கதீஜா நாயகியின் மடியில். அம்மா கதீஜா நபித்துவம் வந்தபோது ஆறுதல்படுத்துவார்கள், ஆசுவாசப்படுத்துவார்கள். அவர்கள் மடியில் அன்னலார் படுக்கிறார்கள். ஜிப்ரீல் இறங்குவார். அடுத்தடுத்த அல்லாவின் திருவசனங்களை கொண்டு அவர்களின் மடியில் தான் மார்க்கம் துவங்கியது. நபிச்செய்தியை துவக்குகிறார்கள். அன்னை ஆயிஷாவின் நெஞ்சில் சாய்ந்து தன் உயிரை பிரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை! சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற தலைவர் நபிகள் நாயகம்.
உலக அரங்கில் இன்று வரையிலும் யாராலும் குற்றம் சாட்டப்பட முடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒழுக்கத்தில் மகத்தான இடம், ஆன்மீகத்தில் அவர்கள் பெற்ற இடத்தை இன்னொருவர் எட்டி கூட பார்க்க முடியாத இடம். அதை தாண்டி குணசீலராக, உற்றார் உறவினர்களோடு ஆதரவுகரம் நீட்டியவர்களாக, ஆதரவற்ற பெண்களுக்கு அபயக்குரல் கொடுத்தவர்களுக்கு தங்களுடைய மிகச்சிறந்த இதயத்தால் தூக்கி சுமந்த இடத்தில் வாழ்ந்த எம்பெருமான் குடும்பத்தில் அழகான மனக்கணவராக. பெருமானாரை பற்றி செய்தியை திறந்த உடனே வரும் குடும்ப வாழ்க்கை நபி எப்படி? ஜௌஜுல் ஹபீப். பெருமானாரை குறித்து எழுதிய வரலாறு ஜௌஜுல் ஹபீப், அன்பு தழும்பிய கணவர். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அன்பு தழும்பிய கணவர், அன்பு நிறைந்த கணவர், அதுதான் வாழ்க்கை. நான் பெண்களுக்கும் சொல்வேன், 6 அம்சங்கள் 2 பேரும் வேணும். குடும்பத்தில் பல நேரங்களில் ஆண்களின் மனோபாவம் அறியாமல் நீங்கள் நடப்பதால் 1000 பிரச்சனைகள், அவர்களின் சூழ்நிலை அறியாமல் நீங்கள் பேசுவதால் சந்தோஷங்கள் காணாமல் போகிறது, அவர்களுடைய நிலைகளில் நீங்கள் பங்கெடுக்காமல் போவதால் அவர்கள் நிம்மதியை காணாக்கி விடுகிறார்கள். அவர்களின் நிம்மதி, அதற்கு நீங்கள் காரணமாக வேண்டும். சூழ்நிலை உங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்ல அனுமதி இருக்கிறது. சூழ்நிலை பார்த்து சொல்ல வேண்டும். அவர் 1000 மன உளைச்சலில் வரும்போது அந்த உளைச்சலுக்கு நீங்கள் மருந்தாக இருக்க வேண்டாமா? தன் கஷ்டத்தை வந்து காரூணிய சீலர் கதீஜா நாயகியிடத்தில் சொன்னபோது தட்டி கொடுத்து சொன்னார்கள், முஹம்மதே, என் அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கஷ்டப்படுத்த மாட்டான். நம்பிக்கையோடு நீங்கள் செய்த வாழ்க்கை எவ்வளவு பெரியது, சாதனை எத்தனை பெரியது. சமூகம் உங்களால் கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது இல்லையா? துயர்கள் அகற்றப்படவில்லையா? எத்தனை அனாதைகளுக்கு நீங்கள் உறவிடம். உங்களுக்கு கஷ்டம் ஒருபோதும் வராது. யாருக்கு? உத்தம நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் அன்னை கதீஜா. அதுதான் வாழ்க்கை. நான் ஊர் உலகமெல்லாம் சென்று விட்டு வீடு வந்தால் எனக்கு ஆறுதல் வார்த்தை என் மனைவியால் கிடைக்க வேண்டும். அது நல்ல மனைவியின் அடையாளம். வந்த சூழ்நிலையே புரியாம நீங்கள் வாட்டில் வீட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, எத்தனை பிரச்சனை, வீட்டில் பருப்பு இல்லை, புளி இல்லை, கத்திரிக்காய் இல்லை, வெங்காயம் இல்லை. அந்த மனுஷன் கஷ்டத்தை தாங்கி வீட்டு வந்து நின்ற போது நீங்கள் இப்படியெல்லாம் வார்த்தைகளை கொட்டும் போது உங்களுக்கிடையே உள்ள அன்பில் விரிசல் ஏற்படுகிறது. மறந்து விடாதீர்கள். தேவை இருக்கும், சொல்வதற்கென்று தருணம் இருக்கிறது. இங்கே நேரம் முக்கியம். கல்யாணத்தில் 10 நிமிஷம் தான் பேசுகிறது. ஆனால் பணிக்கப்பட்டேன் கூடுதல் நேரம் கொடுத்து. வேறு வழி இல்லை. மாணவர்கள் தான், என்னுடைய முரீதுகள் தான். இருப்பினும் இந்த இடத்தில் அவங்க கட்டளையிடும் இடத்தில் இருக்கிறார்கள், கட்டுப்படும் இடத்தில் நான் இருக்கிறேன். எனவே அவர்கள் சொன்ன நேரத்தையும் கவனத்தில் வைத்து நிறைவுபடுத்துவேன். இங்கே சலசலப்புகளும் வராமலும் நான் முடிப்பேன். 6 விஷயங்களை எழுதி வையுங்கள். பேப்பரில் அல்ல, பேனாக்களால் அல்ல, இருதயத்தில் செவிதாழ்த்த அந்த உணர்வை பதிவு செய்யுங்கள். முதல் விஷயம், 3 விஷயம் ஆகாது, 3 விஷயம் ஆக வேண்டும். 3 கூடாது, 3 இருக்க வேண்டும். என் பெருமானின் வாழ்க்கையிலிருந்து சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் பதிவு செய்த பாடம் அது. முதலில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவர் இன்னொருவரிடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது. நான் யார், என் தகுதி என்ன, என் அந்தஸ்து என்ன, மனைவிட்ட போய் பேசுறதா? உங்களுக்கு சமூகத்தில் கிடைத்த கண்ணியத்தை இங்கே கேட்பதா? நீங்கள் நாடாளுபவர்களாக இருக்கலாம், அரசோட்சி செய்யலாம், 10-30 பேர்களை வைத்து வேலை வாங்கலாம். வீட்டுக்கு வரும்போது வாசலில் கலட்டி விட்டு வருவதை போல் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு ஒரு அன்பு கணவராக, ஜௌஜுல் ஹபீப், அன்பு கணவர், நபி அவர்களுக்கு பெயர். ஊரில் எத்தனை பெரிய தலைவர், எத்தனை செல்வாக்குடையவர்கள், உலக பணக்காரர்களில் ஒருவர் நபிகள் நாயகம். அவர்கள் ஏழை மாத்திரம் அல்ல, ஏழையாக இருக்கிற போது ஏழையாக, பணக்காரராக இருக்கிற போது அவர்கள் பெற்ற செல்வாக்கை இன்னொருவர் பெறவில்லை. ஏழையாகத்தான் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பணக்காரராக ஆக்கினான். அல்லாஹ் பணக்காரராக ஆக்கினால் எப்படி ஆக்குவான்? என் பெருமான் பெரிய பணக்காரர். பணக்காரர் என்ற இடத்தை மனைவிமார்களில் காட்டவில்லை. மிகப்பெரிய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் ஒருவர் உண்டா என்று கேட்கும் இடத்தில் நின்றார்கள். உலக அரங்கில் கேட்கிறார்கள், என்னை போல் யார்?
எத்தனை ஆக்கம் என்னிடத்தில், எத்தனை நேர்மை என்னிடத்தில், எத்தனை ஒழுக்கம் என்னிடத்தில், எத்தனை மகத்துவம் என்னிடத்தில், எத்தனை உயர்ந்த வாழ்க்கை என்னிடத்தில் எல்லாம் கேட்கிறார்கள். வீட்டில் ஒரு நல்ல கணவனாக மனைவிட்ட போய் எனக்கு நிகர் உண்டா பேசினதே இல்லை. அதே போல பெண்களுக்கு சொல்கிறேன், நான் பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கள் வாப்பா 100 பவுன் நகர் போட்டால் 1.5 கிலோ தங்கம் போட்டு அனுப்பியிருக்கிறார். எங்கள் குடும்பத்தை என்ன லேசாக மதிச்சிட்டியலா? பேசக்கூடாது கணவனிடத்தில். ஈகோ பார்க்கக்கூடாது கணவன், பார்க்கக்கூடாது மனைவி. அந்த குடும்பம் சீராகும் மாத்திரமல்ல, வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டுமா? கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில், கணவன் மனைவியின் குடும்பத்தாரிடத்தில், மனைவியின் குடும்பத்தார்கள் கணவனின் குடும்பத்தார்களிடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது. உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும், உங்கள் மனைவியின் குடும்பத்தையும் மதிக்க வேண்டும், உங்கள் கணவனை மதிக்க வேண்டும், கணவனின் குடும்பத்தையும் மதிக்க வேண்டும். அங்கே ஈகோவை எதிர்பார்க்கிறீர்களா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியாது. கணவன் மாத்திரமல்ல என் இலக்கு, கணவனின் குடும்பத்தையும் நான் மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். மனைவி மாத்திரமல்ல நம்முடைய இலக்கு, மனைவியின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக்கப்பட வேண்டும். இது ரொம்ப கவனம். எனவே முதல் விஷயம், 2 பேரும் ஈகோ பார்க்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உங்களுக்கு தான் துவா செய்கிறேன், ஒரு ஆமீனை சொல்லிருங்களேன். கிடைத்தால் பாக்கியம், கிடைத்தால் வெற்றி. நாங்கள் கேட்கிற துவா உங்கள் ஆமீனால் ரப்பு ஏற்க காத்திருக்கிறான். இங்கே நான் பேசுவதில்லை, என் ரப்பு பேச வைக்கிறான். நீங்கள் கேட்பதில்லை, அங்கேயும் ரப்பு இருக்கிறான். ரப்பை தவிர்த்து இங்கு வேறு ஒன்றையும் நாங்கள் பார்ப்பதில்லை, அவனை தவிர்த்து ஒன்றையும் பார்ப்பதில்லை. அவன் இருந்து நம்மை வழி நடத்துகிறான். ஞாபகம் வையுங்கள், அவனை மறப்பதை விட ஆபத்தானது வேறொன்றும் இல்லை. அவன் இருக்கிறான் எல்லா இடத்திலும். ஏதோ பேசிவிட்டோம் கேட்டுவிட்டோம் என்று விடை பெற முடியாது. பேசியதை வாழ்க்கையாக்குவதற்கு என் ரப்பு தேவை. என்னை அனுப்பியவன் அவன், பேச வைத்தவன் அவன். நீங்கள் வாழ வேண்டும், உறுதி கொள்ளுங்கள். வாழச் செய்வதற்கும் அவன் தயார், ரப்பு தயார். நம்பர் 1, நீங்களும் ஈகோ பார்க்கக்கூடாது, நீங்களும் பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல கணவன் சாதாரண கணவனாக, ஒரு நல்ல மனைவி சராசரி பெண்ணாக கணவனுக்கு முன்னால் உங்களை மாற்றணும். குடும்பம், அதன் அந்தஸ்து, செல்வாக்கு, மதிப்பு, பட்டம், இன்னொரு பக்கம் சமூக அந்தஸ்து, இதையெல்லாம் வாசல்ல வச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. 2வது, கோபப்படக்கூடாது. கணவனின் கோபம் அது ரொம்ப ஆபத்தானது குடும்ப வாழ்க்கையில். மனைவியின் கோபம் அது ரொம்ப டேஞ்சர் குடும்ப வாழ்க்கையில். கணவனும் மனைவியும் கோபப்படுவதை நிறுத்த வேண்டும். கணவனின் வார்த்தைக்கு முன்னால் மனைவி கோபத்தை அடக்க வேண்டும். மனைவியின் சொற்களுக்கு முன்னால் கணவன் தன் கோபத்தை அடக்க வேண்டும். மனைவி பேசின உடனே கோபம் வருதா? அடக்குவதுதான் அல்லாஹுவின் கட்டளை. அகிலத்தின் அருட்கொடை ரசூலே கரீமின் வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா சொன்னாங்க, ஒரு முறை நான் பேசினேன். அன்னை ஆயிஷா யார்? உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் மூமின்களுக்கும் தாய், அறிவுலகத்தின் களஞ்சியம். 2200 ஹதீஸுக்கு மேலால் அன்னலாரின் உயிரோட்டமான செய்திகளை உலகத்திற்கே கொடுத்தவர்கள். ஹதீஸினுடைய தலைச்சிறந்த ஆசான் அன்னை ஆயிஷா. கல்வியின் மிகப்பெரிய இடத்தில் அன்னை ஆயிஷாவை கொண்டு நிறுத்தினார்கள் எம்பெருமான். எனக்கு பின்னால் இந்த தீனை என் மனைவி ஆயிஷா இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மனைவி எங்க கொண்டு நிறுத்துறாங்க? இந்த மார்க்கமே என் ஆயிஷா இடத்தில் இருக்கிறது. ஒரு மனைவிக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! அன்னலாரை பாருங்கள், வாழ்க்கை கிடைக்கும், பாடம் கிடைக்கும், படிப்பினையாக மாறுவீர்கள். எம்பெருமான் சொன்ன செய்தி ஆயிஷா நாயகி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வார்த்தை கூடிட்டு பேசிட்டேன், நபியை முன்னால் வச்சு கோபம் வெளியாச்சு. கொஞ்சம் கனத்த கோபத்தோடு, காட்டமான முகத்தோடு, கருணைசீலரோடு நான் நடந்து கொண்டேன். நடந்ததல்ல முக்கியம், அந்த நேரத்தில் நான் நபியின் முகத்தை தான் பார்த்தேன். கோபப்பட்டேன், பேசினேன், தடித்த சொற்கள் தான் அது. நபியின் முகத்தை பார்க்கிறேன். என்ன ஆச்சரியம்! ராயித்துகு முத்தபஸ்ஸிமா, என் பெருமானாரை பார்த்தேன், புன்னகையோடு இருந்தார்கள். புன்னகையோடு. நான் கோபப்படுகிறேன், கொஞ்சம் கடினமாகவும் நான் நடந்து கொள்கிறேன் என் கோபத்தால்.
காரூன் யசீலரின் முகம் கோபமாகவில்லை, செவந்து போகவில்லை, கனத்து போகவில்லை, மாறி போகவில்லை. அது சிரித்த முகமாக இருந்தது. ரஐத்துஹு முத்தபஸ்ஸிமா, புன்னகை பூமா நபியின் முகத்திற்கு இன்னும் அழகு சேர்த்து கொண்டிருந்தது. எப்பவுமே புன்னகை பூக்கும் குணம் பூமா நபிக்கு இருந்தது. எப்போதும் புன்னகை. மனைவி கோபப்படும் போதும் புன்னகை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. வாழுங்கள் என்கிறேன். அதே போல கணவன் கோபப்பட்டால் மனைவி புன்னகை பூக்க வேண்டும், அமைதியாக வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் கல்யாணம் முடித்த போது நான் மனைவிட்ட பேசுகிற முதல் செய்தி அதுதான். நம்ம அலிம்சா தான், மார்க்கமெல்லாம் படிச்சிருக்கோம், மனுஷன்தான், கோபம் வரலாம். கொஞ்சம் கோபப்பட்டு விட்டால் நீங்கள் பதில் பேசாதீர்கள், அமைதியாகி விடுங்கள். நீங்கள் கோபப்படும் போது நான் அமைதியாக இருந்து விடுவேன். நான் பேசுகிற முதல் செய்தி இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. வாழ்க்கை அப்படியே இன்றும் தொடருகிறது. மனைவி கோபப்படும் போது கணவன் அமைதியாக வேண்டும். கணவன் கோபப்படும் போது மனைவி அமைதியாக வேண்டும். எதற்கெதிர் நேரடியாக 2 பேரும் கோபப்பட்டால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும், ஆபத்தில் போய் முடியும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், புதிய தம்பதியர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் போன்ற பழைய தம்பதியர்களுக்கு சொல்கிறேன், ஒருவர் கோபப்படும் போது மற்றவர் அமைதியாயிரணும், மௌனமாயிரணும். கோபம் தணிஞ்சது. கணவன் கோபப்பட்டால் மனைவி அமைதி, மனைவி கோபப்பட்டால் கணவன் அமைதி. அதற்கு மேலால் சுன்னத்து என்ன? கோபத்தில் கூட நீங்கள் புன்னகையை காட்டினால் மனைவி எத்தனை சந்தோஷமாகுவாள். அதை தாண்டி அடிமையாகவே மாறிவிடுவாள். கொஞ்சம் ரசிக்கிற வாழ்க்கை அது. அப்போ 2வது விஷயம் ஆகாது. கோபம் கணவனுக்கும் மனைவிக்கும். ஒருவர் மீது ஒருவர் கோபத்தை அடக்கி ஆளுகிற நிலை. கோபம் வர்ற மாதிரி பேச்சு வந்துடும். ஏதாவது சில நேரத்தில் மனைவி பேசிடுவாங்க, சில நேரத்தில் கணவனும் ஏதாவது பேசிடுவார். அப்புறம் யோசிப்பார், அது தப்புண்டு. அந்த பேசும்போது நீங்கள் கோபத்துக்கு பதில் கோபம் பட்டுட்டீங்கன்னா விவகாரம் பெருசாக போகும். கோபத்தை அடக்கிட்டீங்களா, அவருடைய அன்பு கூடும். அவங்க அடக்குனாங்களா, பெண்களின் அன்பு அவங்க மேலே கூடும். 3வது, குறை சொல்லாதீர்கள். கணவன் மனைவியை குறை சொல்லக்கூடாது, மனைவியின் குடும்பத்தை குறை சொல்லக்கூடாது, மனைவி கணவனை குறை சொல்லக்கூடாது, கணவனின் குடும்பத்தை குறை சொல்லக்கூடாது. நீங்க நல்ல மனுஷன்னா, உங்க உம்மா மாதிரி துன்யாவிலேயே ஒரு பொண்ணு இல்லை. அவரு நல்ல மனுஷனா இருக்க மாட்டார், அவர் மாறிடுவார், அவரும் சேர்ந்து மாறிடுவார். அதே மாதிரி இவர், உன்ன மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்க்கல, ஆனால் உங்க உம்மா நடக்குமா? அன்பு தொடருமா? கணவன் குறை சொல்லக்கூடாது மனைவியை, மனைவியின் குடும்பத்தை. மனைவி குறை சொல்லக்கூடாது கணவனை, கணவனின் குடும்பத்தை. ஒரு கால் மனைவி சொன்னால் கணவன் அதை சகித்துக் கொள்ள வேண்டும், கணவன் சொன்னால் மனைவி சகித்துக் கொள்ள வேண்டும். அதை விஸ்வரூபமாக ஆக்கக்கூடாது. அம்மாவை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க மனைவி, உடனே நேராக அம்மாட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காரு, விஷயம் தெரியுமா, என் மனைவி உன்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுனாங்க. முசீபத் அன்னைக்கே துவங்கிடும், பிரச்சனை துவங்கும். அதை மறைக்க வேண்டும் தாயிடத்தில். அதே போல பெண்கள், கணவன் ஏதேனும் பேசினாரா வீட்டிலேயும் மறைத்து விடுங்கள், வெளி உலகத்திற்கு கொண்டு சொல்லாதீர்கள். குறை என்பது கணவனிடத்தில் வெளிப்பட்டால் மனைவி மறைக்க வேண்டும், மனைவியிடத்தில் வெளிப்பட்டால் கணவன் மறைக்க வேண்டும். குறை சொல்லாதீர்கள் கணவனை, கணவனின் குடும்பத்தை. குறை சொல்லாதீர்கள் மனைவியை, மனைவியின் குடும்பத்தை. அதிலே மனைவி செய்து காட்டுகிற, போட்டு காட்டுகிற, உடுத்து காட்டுகிற ஆடையை கூட குறை சொல்லக்கூடாது. அழகாக இருக்க இந்த ஆடை சரியில்லையே. மனைவியை எல்லா இடத்திலும் ரசிப்பது கணவனின் மிகப்பெரிய பாக்கியம். கணவனை எல்லா இடத்திலும் பாராட்டுவது மனைவியின் மிகப்பெரிய பொருள். அது வணங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்த வாழ்க்கை இங்கே இருக்கிறது. மனைவியின் உணவை குறை சொல்லாதீர்கள். கணவனுக்கு சொல்கிறோம், மனைவி செய்த உணவை எங்கள் உம்மா சமைச்சு கொடுத்த மாதிரி ஒரு காலமும் உன் கையால் நான் சாப்பிடலைன்னு சொன்ன அந்த அம்மா பாவம், சமைச்சு கொடுக்கறது சில விஷயத்தை சொல்லவும் பயமாக இருக்கு. மனைவிக்கு கடமை இல்லை, சமைச்சு தருகிறார்கள். ஏன் குறை? மஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், வல்லல் நபிகள் எந்த உணவையும் குறை சொல்லவில்லை. இன்னும் 4 நிமிஷத்தில் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சொன்ன டைம் நிறைவாகிறது. மஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், அன்னலார் உண்ணும் எந்த உணவையும் குறை சொல்லவில்லை. ஏன் அந்த உணவுல என்னைக்காவது உப்பு கூடி இருக்காதா, குறைந்து இருக்காதா? இனிப்பு கூடி குறைந்து இருக்குமா? இல்லையா?
அந்த விரும்பத்தகாத உணவாக இருக்குமா இல்லையா? குறை சொல்றது இல்லை, அதை உள்வாங்கிறது, ஒன்று சாப்பிட்றது அல்லது வச்சிடுறது. மனைவியை குறை சொல்லக்கூடாது, மனைவியால் செய்து தரப்படுகிற எந்த ஒன்றையும். கணவனை குறை சொல்லக்கூடாது, கணவனால் வாங்கி தரப்படுகிற எந்த பொருளையும். உங்களுக்கே பிடிக்கவில்லை, அழகா இருக்குங்கன்னு சொல்ல நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ. எங்கள் வீட்டம்மாட்ட உள்ள பழக்கம், இன்னைக்கு நான் எதை கொண்டு கொடுத்தா சாயந்தரம் போகும்போது ஒரு சின்ன பொருளை கொடுப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. நான் கூட சாப்பிட்டு பார்ப்பேன், அது அவ்வளோ சுமாராக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதை வாங்கி வந்தாலும் எனக்கு திருப்தியாக இருக்கணும் தான் வாங்கி வருவீங்க, அழகாக இருக்குது, அதுதான் வாழ்க்கை. மனைவி சொல்ல வேண்டும், என் திருப்தி தான் உங்கள் நோக்கம். எங்கே போனாலும் பார்ப்பேன், ஒரு 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 சாயல் கிடக்கும், மேலே போடக்கூடிய ஒரு சால். அந்த சாலை பார்த்தோன்னு நினைக்கிறது, நான் போனது நிகழ்ச்சிக்கு அந்த சால் இருக்கும், அந்த இடத்துல நின்றுவேன். நம்ம மாணவர்கள் முரீதுகள் கூட வருவாங்க, என்ன அதில் அந்த சாலை வாங்கியிருப்பா, அந்த சாலை வாங்கி மடித்து வச்சுக்கிடுவேன். அவருக்கே தெரியாது ஏன் வச்சேன், வீட்டம்மாவுக்கு அந்த சால் பிடிக்கும், அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்பேன், மகிழ்ச்சி பெறுவார்கள். நான் சொல்வது, குடும்பத்தை மகிழ்விப்பதால் மனைவி மாத்திரம் கிடைப்பதில்லை, அல்லாஹ்வின் அன்பும் கிடைக்கிறது, நபியின் நேசமும் கிடைக்கிறது. நான் என் மனைவிக்கு சால் வாங்கினேன், என் ரப்பையை பெற்றுக்கொண்டேன். என் ரப்பை பள்ளிவாசலில் மாத்திரம் பார்த்தவன் அல்ல நான். என் மனைவிக்கு முன்னால் 1000 தடவை என் ரப்பின் சந்தோஷம் கிடைத்தது. என் பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து ஊட்டினேன், வாயில் கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு, அங்கே என் நபியை பார்த்தேன். என் பிள்ளைகள் சிரித்த போது அல்லாஹ் கிடைத்தான், ரசூல் கிடைக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் விட்டு விட்டோம், சஞ்சலங்களை சந்திக்கிறோம். பணம் இருக்கிறது, பதவிகள் இருக்கிறது, மதிப்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை. அது வாழ்க்கையே அல்ல, மகிழ்ச்சி தான் வாழ்க்கை. எனவே கோபப்படாதீர்கள், சம நேரத்தில் 2 பேரும். ஈகோ பார்க்காதீர்கள், அது மிக முக்கியம். குறை சொல்லாதீர்கள். 3வது 4வது 3 விஷயம் தேவை. அந்த 3 விஷயம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்த வேண்டும். ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்தணும். திருப்தியில் தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு ஒன்று பிரியம், என் மனைவிக்கு இன்னொன்று பிரியம், அதை தேர்ந்தெடுக்கணும். நான் டீ குடிப்பேன், என் மனைவி காஃபி குடிப்பாங்க. சுதாரணமாக எங்கள் வீட்டில் அவங்களுக்கு காஃபி கொஞ்சம் பிரியம். எங்கேயாவது போனால் 2 காஃபி போடுங்க, 2 காஃபி பார்ப்பாங்க. நீங்கள் டீ தானே குடிப்பீங்க, இல்லை எனக்கு காஃபி பிரியமாக இருக்குது. எவ்வளோ மகிழ்ச்சியாகிடுறாங்க. ஏன் அவங்களுக்கு காஃபி பிரியம், நானும் காஃபி பிரியனாக மாறினேன். எனக்கு காஃபியில் பிரியமில்லை, என் மனைவிக்காக மாறினேன். அங்கே என் ரப்பின் சந்தோஷம் கிடைத்தது, என் குடும்பம் மகிழ்ச்சியானது. இன்றைக்கும் வீடு சொர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தொடரச் செய்வானாக. சொர்க்கத்தை அங்கே போய் பார்க்கணும், இங்கேயும் சொர்க்கமாக ஆக்குங்கள் உங்கள் இல்லத்தை. எனவே மனைவியின் குணத்தை, மனைவியின் காரியத்தை, ஒருவர் மற்றவரை எப்போதும் மேம்படுத்தி பார்க்கிற வாழ்க்கை. பொருந்திக் கொள்வது, மனைவியை பொருந்திக் கொள்ளுங்கள், மனைவியின் பொருள்களை பொருந்திக் கொள்ளுங்கள். உங்களை விட மனைவியை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் கணவனை பொருந்திக் கொள்ளுங்கள், உங்களை காட்டிலும் கணவனை தேர்ந்தெடுங்கள். அவர் வெளியில் போகணுங்கிறார், உங்களுக்கு அன்னைக்கு அலுப்பாக இருக்குது, பரவாயில்லைங்க வர்றேன்னு சொல்லணும். ஏன், என் அலுப்பை தாண்டி என் கணவனின் திருப்தி பெற வேண்டும். அவரை தேர்ந்தெடுத்தால் அந்த திருப்தி கிடைக்கும். கணவனின் திருப்தி மிக முக்கியம். 2வது, ஒருவர் மற்றவரை அதிகமாக பாராட்டுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். கணவனை மனைவி பாராட்டணும். உங்களை கல்யாணம் முடிச்சதுனால நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லைங்க, என்ன குணம் உங்கள் குணம், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, பாராட்டுங்கள். மனைவியை கணவன் பாராட்ட வேண்டும், கணவனை மனைவி பாராட்டணும். நீங்கள் சொல்லணும், ஸ்ரீதேவி நீ வந்தவங்க வாழ்க்கை வீடே பறக்கத்தாச்சு, வசந்தமாச்சு, மகிழ்ச்சி ஆச்சு. இப்போவும் நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில், எம்மா நீ வந்த நேரம்தான் அல்லாஹ் கிருபை செய்தான், என் மார்க்கமே முழுமையானது, என் தீன் முழுமையானது. எங்கள் வீட்டம்மா வந்த பின்னால் தான் எனக்கு தஹஜ்ஜத்து தொடர்ச்சியாக கிடச்சிச்சு. என் மாணவர் நண்பர்கிட்ட கேட்டேன், தஹஜ்ஜத்து மதசால தொழுதேன், கல்யாணம் ஆனதுன்னு தொழலைங்கிறார். கல்யாணம் ஆனதுலேருந்து தொழலைன்னு நான் சொன்னேன், கல்யாணம் ஆன அன்னைக்கு தான் தஹஜ்ஜத்தை நான் எடுத்தேன். ஏன், மனைவி தஹஜ்ஜத்தில் ஞாபகப்படுத்தும் மனைவி கிடைக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நான் சொல்வேன், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுக்கிற முதல் வாழ்க்கை, அவரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை. 2வது மிக முக்கியமான அம்சம் இது. எந்த காலத்திலும் மனைவியை பாராட்டுகிற பழக்கம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியர்களை போல் யாரும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
திடீர்னு ஒரு நாள் என் பெருமான் ஆட்டை அறுத்தாங்க. அறுத்து இதை கொண்டு போமா, அந்த பெண்ணுக்கு கொடு, இதை இந்த பெண்ணுக்கு கொடு, இதை ஏர் உள்ள வீட்டுக்கு கொடு. ஐஷா நாயகி கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், திடீர் ஏன் ஆடு, ஏன் அறுத்தீர்கள், யாருக்கு, அவர்கள் யார், இந்த ஆட்டு நோக்கம்? ஒன்றுமில்லை, என் மனைவி கதீஜா ஞாபகம் வந்தார்கள். யாரை? மௌத்தா போன மனைவியை. மௌத்தா போன மனைவியை ஞாபகம் வந்தார்கள். அந்த மனைவிக்காக இந்த ஆட்டை கொடுக்கிறேன். அந்த தோழி, அது என் கதீஜாவின் தோழியர்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். அவர்களின் சந்தோஷத்தால் மன்னரையிலும் என் மனைவி சந்தோஷம் அடைவாள். இன்னொரு பக்கம் என் மனைவி கதீஜாவை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை பாராட்டுகிறார்கள். எப்போது? மரணத்துக்கு பின்னாலும் பாராட்டுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மூன்றாவது விஷயம், ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வின் அன்பை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் இறை நெருக்கத்தை கொண்டும் தொடர்பை கொண்டும் எப்போதும் தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும். மர்அத்தன் சாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கத்திற்கும் உன் அன்புக்கும் துணை நிற்கிற மனைவி வேண்டும் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் மார்க்கம் சார்ந்து நிற்க வேண்டும், இபாதத் இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், இரவு கண்ணீர் இருக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட கையேந்து வாழ்க்கை இருக்கணும். அது உங்கள் கணவனிடத்தில் இல்லையா, அவர்களை அதை கொண்டு ஊக்கப்படுத்த வேண்டும். கணவன் மார்க்கம் சார்ந்து இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் கேட்டு பெற வேண்டும். அந்த வாழ்க்கை கணவனிடத்தில் இல்லையா, மனைவி அவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். மார்க்க விஷயத்தில் ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுக்க வேண்டும். இதுதான் அழகான வாழ்க்கை. கணவன் தொழுகை நேரம் வந்துச்சு, பள்ளிக்கு போகல, நீங்க பள்ளிவாசலுக்கு போங்க, வாங்க சொல்லிட்டாங்க. நம்ம பள்ளிக்கு போகிறோம், வீட்டம்மா தூங்குது, சிதவி வாங்க சொல்லிட்டாங்க, எழுந்திரி. என் பெருமான் சொன்னார்கள், நல்ல பெண்மணி யாரு தெரியுமா? கணவன் தூங்கும்போது தான் எழுந்திரித்து உது செய்து கணவனை எழுப்பி அவர் எழுந்திரிக்க மறுத்தார், லேச மேலே தண்ணி தெளிக்கிறாளே, அவள் நல்ல பெண்மணி. நல்ல கணவன் யார்? மனைவி தூங்குவாள், அவர் எழுந்திரித்தார், உது செய்தார், அவர் தொலை போகிறார், மனைவி எழுப்பினார், எழுந்திரிக்கல, தண்ணியை தெளித்தாளே, அவள் நல்ல நல்ல கணவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவள் குடும்ப வாழ்க்கையில் தீனும் அல்லாஹ்வின் அன்பும் ரசூலின் தொடர்பும் எங்களுடைய வீட்டில் வெளிச்சமாக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் நிறைந்த இந்த வாழ்க்கையை மணமக்களை தொடர்ந்து எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்துவானாக, மேம்படுத்துவானாக. நம்முடைய குடும்பங்களில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ இன்றே சீராக்கி வைப்பானாக. ஒருவர் மற்றவரை புரிந்து வாழச் செய்வானாக, விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக, ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வானாக. குடும்ப வாழ்க்கையில் மகுடமாக முன்னோடியாக முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்குவதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. உறக்கமும் அவன் நினைவு மறக்காமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நீண்ட ஆயுளை, நோயில்லா வாழ்வை, குன்றா சுகத்தை, நிரப்பமான ஈமானை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக இங்கே மேடையில் அமைந்திருக்கிற கீழையும் இருக்கிற உலமாக்கள், மகுதி ஆலிம்கள், இன்னும் இங்கே வந்திருக்கிற சமூகத்தின் அதிகமான மௌலைகள், இந்த பகுதியில் உள்ள எல்லா ஆலிம்களும் கிட்டத்தட்ட பையத்து தொடர்பில் இருக்கிறாங்க. காலையிலேயே சித்திக் பைசியும் அப்துல்லா ஹஸரத்து வந்து கொஞ்சம் நேரங்களை மக்கள் விரும்புகிறாங்கன்னாங்க. அந்த முரீதுகளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நேரமும் அதிகம். இங்கே என்னுடைய அன்பு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, பையத்தானவங்க. இதே தொடர்பில் அல்லாஹ்வின் நினைவிலே நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இந்த பகுதியில் மார்க்கத்தோடு மாத்திரமல்ல ஆன்மீகத்தோடும் நெருக்கம் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் இதய வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக்குவானாக என்ற நல்ல துஆக்களோடு சிறப்பான இந்த மணமக்கள் ஆண் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வாழச் செய்வானாக. தீனுக்கும் ஷரியத்திற்கும்
வல்லல் நபியின் பாரக்கான சுன்னத்திற்கும் வாழ்க்கையை எல்லா இடத்திலும் இழுத்துச் செல்கிற பெண்களை, ஆண்களை இவர்களுக்கு அல்லாஹ் மக்கள் செல்வங்களாக வழங்குவானாக. குழந்தையில்லாத நமது பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக என்ற துஆவோடு உங்களின் துஆவை, குறிப்பாக உலமாக்கள் முரீதுகளின் துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை, வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.